ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்றார். நம்மையும் கூட இன்று தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமின் வாரிசுகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மையும் கூட தேவன் என்று ஆசீர்வாதகரமாய் வைத்திருக்கிறார். உங்கள் எத்தனை பேருக்கு இங்க நம்பிக்கை இருக்கு? தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கட்டாயமாக ஆசீர்வாதகரமாய் வைப்பார் என்று சொல்வோர் கைவெடுத்த முடியுமா? தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், கட்டாயம் ஆசீர்வாதகரமாய் வைத்திருக்கிறார். அதிலும் நம்ம சில பேர் ஆல்ரெடி ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த ஆசீர்வாதத்தில் நாம் மாத்திரம் பங்கு பெறக்கூடாது என்றுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க என்னன்னு பகிர்ந்து தருவதற்கு இப்போது என் கேள்வி, நம்ம எத்தனை பேர் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்திலே அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு கவனிங்க. ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதே போல ஒரு கொய்யா மரம் இருக்கு. இந்த மரங்க என்னங்க தரும்? முதல்ல காயா இருக்கு, அப்புறம் பழங்களா நமக்கு வரும். அது யாரோ ஒருவருக்கு அதை வாங்கும் பொழுது, அதை புசிக்கும் போது அவர்களுக்கு அது ஆனந்தத்தை தருகிறது. இந்த மரமும் மீண்டும் வளர்கிறது. அப்படி அல்லாமல் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் இருப்போம் என்றால் இந்த மரமும் கெட்டு போய்விடும், இந்த பழமும் அழுகி போய்விடும். அன்பு சகோதரனை சகோதரன், வாழ்க்கையில பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுப்பது என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரீங்க, 2 பேரால ஃபுல்லா சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியலன்னா என்னங்க ஆகுவாங்க? அந்த கெட்டு போயிரு. அதை யாருக்காவது பகிர்ந்து கொடுத்தா அது அவங்க வயிற்றை நிரப்பும். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் யாரோ வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்க 2 பேரால மொத்த ஸ்வீட் பாக்ஸ் சாப்பிட முடியாது. 2-3 சாப்பிடுவீங்க, மீதி இருக்கிறதெல்லாம் அது பகிர்ந்து கொடுக்காம இருந்தா அது கெட்டு போய்விடும். தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அல்லது தேவன் உன்னை என்னை உயர்த்தியதற்கான காரணம் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் இருப்பதற்காக தான், மாற்றுவதற்காக தான். இந்த விஷயத்தை மறந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் ஆரோக்கியம், தேவனுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் உயர்வு, தேவனுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய நடத்தை, தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை தேவனுடைய ஊழியத்துக்காக நீ பயன்படுத்துவாய் என்றால் அநேகம் பேருக்கு நீ இன்று ஆசீர்வாதகரமாய் நீ இருப்பாய். எபிரேயன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதகரமாய் இருப்பதுதான். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. நாம் ஆபிரகாமினுடைய வாரிசுகள். தேவன் சொன்ன மாதிரியே பாவமான மனிதர்களிடத்திலிருந்து, பாவமான பகுதியிலிருந்து, பாவமான அந்த பழக்கத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆபிரகாம் தேவன் சொன்ன இடத்துக்கு அவன் போயிட்டான். அங்க போனது மாத்திரம் இல்ல, அங்க தேவனுக்காக அற்புதமான பலிபீடத்தை அவன் கட்டினான். அங்க பலிபீடத்தை கட்டினது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவதை அவன் ஆரம்பித்து விட்டான். பலிபீடம் அர்ப்பணத்துக்கு அது அடையாளம், ஜெபம் என்பது ஐக்கியத்துக்கு அது அடையாளம். தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது பத்தாது. அங்கே அவரோட நித்தமும் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நாம் நம் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் அது மாத்திரம் போதாது, நாம் அவரோட நல்ல ஐக்கியத்தோடு நாம வாழ வேண்டும். என்னோட 19வது வயதிலே ஊழியத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் நான் சந்தோஷமாக, அதே போல் தைரியமா சொல்ல முடிந்த சாட்சி என்னவென்றால், அதே போல் அற்புதமான சாட்சி என்று ஏதாவது இருக்கும் என்றால், என்னுடைய 19வது வயது முதற்கொண்டு நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் தேவனுடைய சகவாசத்தை மாத்திரம் நான் இழந்து போகவில்லை. அப்படின்னா நான் பெரிய பரம பரிசுத்தவான் மேலிருந்து கீழே குதிச்சுவேன் நான் சொல்ல வரலங்க. என்னைக்காவது எந்த தவறை செய்தாலும், தேவனை காயப்படுத்தினாலும் வந்து முழங்கால் படியிட்டு மனஸ்தாபப்பட்டு அவரோட மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரோட ஐக்கியத்தை மாத்திரம் நான் இழந்து போகாமல் நான் இன்று வரைக்கும் வாழக்கூடிய மகா கிருபையை தேவன் என் வாழ்க்கையிலே அருளி செய்திருக்கிறார். சரி, இப்ப ஆபிரகாம் தேவன் சொன்ன மாதிரி தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்குள் வந்து விட்டான். அங்கே பலிபீடத்தை கட்டி அங்க ஜெபம் பண்ணவும் ஆரம்பித்து விட்டான். இப்போ கவனிங்க, உன் வாழ்க்கையை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு, அப்படி ஒப்பு கொடுத்தனால் ஐக்கியத்தோடு உன் வாழ்க்கையில் நீ தொடரும் போது பிரச்சனையே உன் வாழ்க்கையில வராதா? நான் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அவருடைய ஊழியத்திலே நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேன். தேவனை நான் ஆராதிக்கின்றேன், சாட்சியை பகிர்கின்றேன், சுவிசேஷத்தை தானம் பண்ணுகிறேன், என்னால் செய்ய முடிந்ததை செய்கின்றேன். எனவே தேவன் எனக்கு எந்த கஷ்டமும் வராமல், எந்த சிரமமும் வராமல், எந்த வியாதியும் வராமல், எந்த அபாயம் நம்மளை நெருங்காமல் காத்துக் கொள்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ தயவு செஞ்சு கவனிங்க. நீங்களும் நானும் நீதியாய் உத்தமமாய் உண்மையா வாழும்போதும் கூட பைபிள் தெளிவாக சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஒருவேளை நீ நீதியா உண்மையாகவே இன்று ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், தேவனுடைய சந்நிதிக்கு இன்று நீ வேதனையோடு வந்திருக்கலாம். உன் மனதிலே துக்கத்துடனே, உன் மனதிலே பெரிய காயத்துடனே இங்கு வந்து அமர்ந்திருக்கலாம். அந்நாளிலே ஆபிரகாம் வாழ்க்கையில் அதுதாங்க நடந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு தன் வாழ்க்கையை முழுவதுமாக அவன் ஒப்புக் கொடுத்து விட்டான். தேவனுடன் ஐக்கியத்தோடு அவன் தொடரும் போது சடனாக
எப்பொழுது, எங்கே, யாருக்கு ஒருபோதும் வராத ஒரு கஷ்டம் என்பது ஆபிரகாமுக்கு தான் வந்தது. ஏனென்றால் ஆதாம் தொடங்கி ஆபிரகாம் வரைக்கும் இடையில 2000 ஆண்டுகள். இந்த 2000 ஆண்டுகளில் எப்பொழுதும் யாருக்கும் ஒருபோதும் பஞ்சம் என்பது வந்ததே இல்லை என்றுதான் பைபிள் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 11 அதிகாரங்கள் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் எங்கேயும் ஒருபோதும் யாருக்கும் பஞ்சம் வந்ததாக பார்க்க முடியாது. ஆனா அது எங்க வந்துச்சுன்னா, ஆபிரகாம் என்ற தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் எங்கே போனானோ அங்கதான் வந்துச்சு. அப்படி யாருக்கு வந்தது என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆபிரகாமுக்கு தான் வந்தது. அது எப்போ வந்தது அப்படி என்றால், தேவனை சேவித்துக் கொண்டிருக்கும் போது, தேவனுக்கு தன்னைத்தான் அவன் அர்ப்பணித்த போதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே கஷ்டம் வந்துவிட்டது. கஷ்டம் எப்போ ஏற்பட்டது என்றால், எப்பொழுதும் எங்கேயும் யாருக்கும் ஒருபோதும் வராத கஷ்டம் அவனுக்கும் ஆபிரகாமின் குடும்பத்துக்கும் வந்தது. இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? ஐயா, எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் எப்பொழுதும் யாருக்கும் எங்கேயும் வந்ததே இல்லையா? என் குடும்பத்துல யாருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரல, என் சொந்தக்காரங்க யாருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரலையே, என் உறவுக்காரர்களை யாருமே என்னை போல் யாரும் தேவனை சேவிக்கவில்லை, என் உறவினர்களையே என் குடும்பத்துல யாருமே கூட என்ன மாதிரி யாரும் தேவனை நேசிக்கவே இல்லையே, அப்ப வேற யாருக்கு வராத கஷ்டம் எனக்கு எதுக்கு வந்திருக்கு? இந்த கேள்வி சாதாரணமா உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். உங்க சகோதரனே சகோதரி, தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் எப்பொழுதும் நமக்கு கஷ்டங்களா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், வியாதி வேதனையா இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், வரவே வராது அப்படின்னு அவர் வாக்கு பண்ணல நமக்கு. அது வரும். தேவன் அதிகமாய் நேசித்த அந்த லாசருவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை வந்து விட்டது. யார் நேசித்த? இயேசு நேசித்த அந்த லாசரு. நாம் தேவனை நேசிப்பது அது பெரிய விஷயமே இல்லைங்க. தேவன் நம்மை நேசிப்பதுதான் பெரிய விஷயம். ஒரு ஸ்திரியை நீ காதலிக்கிற அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு அழகான ஒரு பெண்ணை, சொத்து சொகம் இருக்கிற ஒரு பெண்ணை நீ ஒருவேளை நேசிக்கிறாய் என்றால் அது பெரிய விஷயமே இல்ல. அழகா இருக்கிற ஒரு பொண்ணு, ஐஸ்வர்யம் இருக்கிற ஒரு பொண்ணு, எல்லாமே இருக்கிற ஒரு பொண்ணு உன்னை நேசிக்கிறது பெரிய விஷயமா? நீயே தான் யோசிச்சு சொல்லு. நம்மை போன்ற பாவிகளை யார் நேசித்தார் தெரியுமா? அந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்திருக்கிற தேவன் உன்னை நேசிக்கிறார். என்னங்க அது? இந்த பூமியின் மீது 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 800 கோடி பேர்ல இத்தனை பேர்ல தேவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை நான் என் உயிராக நேசிக்கின்றேன். அப்படி சொல்வது முடியவே முடியாதுங்க. இதை சொல்வது மனிதனுக்கு அது சாத்தியமே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் உன்னை நேசிக்கின்றார். இருந்தபோதுமே சரி, நீயும் நானும் இந்த உலக யாத்திரையில பிரயாணிக்கும் போது சில வேளைகளில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பார். பரீட்சிக்கப்படாத ஒரு விசுவாசி, உதவாக்கரையான ஒரு விசுவாசி, பிரயோஜனமே இல்லாத ஒரு விசுவாசி, இந்த பிரதிபலனும் காண முடியாத விசுவாசி தேவனுடைய பிரயோஜனம் உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்றால், 10 பேருக்கு ஆசீர்வாதமா வைக்க வேண்டும் என்றால், கட்டாயமாக தேவன் உன்னை என்னையும் என்ன செய்வார்? அவர் பரீட்சிப்பார். எனவே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு கம் பேக். நீ தேவனுக்கு தூரமா இருக்கிற, அதுதான் உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாளுக்கு நாள் இழந்து போய்கொண்டிருக்கிறாய், அதுதான் உண்மை. எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ பாரமா தயாராகிட்டு இருக்கிற, பாடாக தயாராகி கொண்டிருக்கிறாய், சுமையா தயாராகிட்டு இருக்கிற. எனவேதான் உன் வீட்டில இன்று சாந்தி சமாதானமே இல்லை. இல்லத்தரசிகளே, கணவன்மார், உன் வீட்டில் நீ ஆசீர்வாதகரமா இருக்கணுமே தவிர சாபத்துக்கு ஏதுவா தயாராவது நல்லதே இல்லை. எப்போ நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ சாபத்துக்கு ஏதுவா தயாராவ தெரியுமா? நீ தேவனுக்கு விரோதமாக வாழும்போதுதான் நீ எங்க இருக்கிறையோ அங்கே நீ சுற்றி இருக்கிறவர்களுக்கு நரகத்தை காண்பிக்க போகிறாய். நான் கேட்கிறேன், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நரகத்தை நீ காண்பிக்கின்றாயா, அல்லது உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறாயா? இந்த தேவன் தான் கேட்கிறார். ஜெபிக்கலாமா? லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பின்னோக்கி போகிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, கடினமான இருதயத்தோடு இருக்கிறவர்களே ஆண்டவரே, அவர்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, நாளுக்கு நாள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். எங்கள் ஜெப வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும். வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற அன்பு பெருக வேண்டும். உம்மை சேவிக்கின்ற ஊழியத்துல நாங்கள் வளர வேண்டும். உமக்காக நாங்கள் வைராக்கியத்துடனே வாழ வேண்டும். நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நல்ல சாட்சியுடனே வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உண்மையாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சிரமம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும் அதை உம்முடைய கரத்துக்கே ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தையே செய்கிற கிருபையை தந்தருளுங்கப்பா. தைரியமா ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.